வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது கராத்தே கலை நிபுணர் சென்சாய் கலைச்செல்வன் அவர்கள். அவர்களிடம் தற்காப்பு கலையான சிலம்பக்கலையை பற்றியும் கூடுதலாக தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மாதவன். வணக்கம். தற்காப்பு கலையான சிலம்பக்கலையை பற்றியும் கூடுதலான தகவல்களை உங்கள்கிட்ட கேட்கலான்னு தான் வந்திருக்கோம். சிலம்பக்கலை எப்படி தோன்றுச்சு, அதனுடைய வரலாறு என்ன, அதில் உள்ள நுட்பங்களை பற்றி கொஞ்சம் கூறுங்கள் ஐயா. நிச்சயமா. சிலம்பக்கலை ஒரு தமிழருடைய வீர விளையாட்டாகும். இந்த சிலம்பக்கலையும் தோன்றிய இடம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடுல தான் சிலம்பக்கலையும் தோன்றுச்சு. இதை மனிதன் இதையும் விலங்குகிட்ட தான் கற்றுக்கிட்டான். ஆதி மனிதன் வேட்டையாடி விலங்குகளை வேட்டையாடி தான் சாப்பிட்டான்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ வேட்டையாடும் போது அவன் ஆரம்பத்தில் பயன்படுத்திய கருவி இந்த குச்சி, தண்டு, குச்சி, கோல்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு தான் விலங்குகளை அடித்து கொண்டு சாப்பிட்டான். அதனால் ஆரம்பத்தில் இந்த சிலம்ப கலை அந்த விலங்குகிட்ட இருந்து தான் மனிதன் கற்றுக்கொண்டான். இந்த சிலம்ப கலையானது 5000 ஆண்டு பழமையானது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே சிலம்ப கலையை தமிழர்கள் கற்றறிந்திருக்கிறார்கள். ஆயக்கலைகள் 64ன்னு சொல்லுவாங்க. அதில் சிலம்ப கலையும் ஒன்று. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அகத்திய முனிவர் இதை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல் ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வில் சிலம்பத்தை பற்றி நிறைய செய்திகள்லாம் கிடைச்சிருக்கு. ஆகவே இந்த சிலம்ப கலையானது சிலம்பம் அப்படின்னு சொன்னாக்க சிலம்பு ஒலிக்கும், ஒலி கொடுக்கும். சிலம்பு என்பது ஒலியை கொடுக்கக்கூடியது. அதே போல் சிலம்பம் என்பது விளையாடும் பொழுது ஒலியை ஏற்படுத்தும். அதனால தான் இந்த சிலம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலம்பக்கலையை பள்ளிகளில் மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு தமிழக அரசிடமிருந்து ஏதாவது அனுமதி உண்டா? நீங்கள் பயிற்றுவிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த சிலம்பக்கலை இப்போ தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் கூட இது கற்பிக்கப்படுகிறது. தற்காப்பு கலை ஒன்றான இந்த கராட்டே, சிலம்பம் எல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசினுடைய வேலைவாய்ப்புகள் கல்வியில் கூட இந்த தற்காப்பு கலை, இந்த சிலம்பம், கராத்தே போன்ற தற்காப்பு கலை பயின்றவர்களுக்கு 3% இடஒதுக்கீடும் அளிக்கப்படுகிறது. ஆகவே இது அங்கீகாரம் பெற்றிருக்கு. இது தமிழக அரசால் இந்த சிலம்பக்கலையானது அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. ஆனால் ஒலிம்பிக்கில் சிலம்பக்கலை கிடையாது. ஆகவே இந்த சிலம்பக்கலை கற்றுக்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குது. 6 மாதம் கோர்ஸ் தான். மேக்ஸிமம் 6 மாதத்தில் சிலம்பத்தை நம்ம முறையாக கற்று தேரலாம். இதில் நிறைய தசை நல்லா வலுப்பெறும், தசை பயிற்சி நல்லா கிடைக்கும். அதே போல் கை, கால் ஒருங்கிணைப்பு ஏற்படும். மேலும் கண், கால், கை இதுக்கெல்லாம் ஒரு கோஆர்டினேஷன், ஒருங்கிணைப்பு ஏற்படும். நல்ல ஒரு அருமையான கலை இது. இது இப்போ நிறைய திருவிழாக்கள் மற்றும் கல்யாண ஊர், திருமண ஊர்களெல்லாம் கூட இதெல்லாம் செய்கிறாங்க. சிலம்பத்தை ஆடுறதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஆகவே இது தமிழருடைய பண்டைய வீரவட்டிய விளையாட்டு கலைகளில் சிலம்பம் இந்த சிலம்பக்கலை கற்றுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்க ஐயா? எல்லாருமே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது வெளியே கற்றுக்கிட்டோன்னு சொன்னாக்க ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். உடம்பு ரொம்ப வலுப்பெறும். கண்ணு இந்த கோஆர்டினேஷன் அது போல் கோஆர்டினேஷனாக இருக்கும். அது இந்த சிலம்பத்தை எல்லாருமே கற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். தமிழ்நாடு அரசு விளையாட்டு பல்கலைக்கழகம் கூட இதில் டிப்ளமோ கோர்ஸ், பட்டயப்படிப்பு சிலம்பத்தில் வச்சுருக்காங்க. அதுலேயும் எல்லாம் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அதை படிக்க வேண்டும். இதுபோல் கராட்டே சர்டிஃபிகேட் இது இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, சிலம்பமும் டிப்ளமோ கோர்ஸ்லாம் இருக்குது. எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டுமாறு அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. கராத்தேவுக்கும் சிலம்பத்துக்கும் ஏதாவது ஒருங்கிணைப்பு உண்டுங்களா ஐயா? இருக்கு. ரெண்டுமே தற்காப்பு கலை தான். இப்போ கராத்தேங்கிறது நீண்ட நாள் பயிற்சி எடுத்துக்கலாம். கராத்தே கலையை பற்றி சொல்லணுன்னாக்கா, கராத்தே கலை கடலை விட ஆழமானது, மலையை விட உயரமானது, வானத்தை விட பறந்ததுன்னு சொல்லுவாங்க. அது கராத்தேங்கிறது நாளுக்கு நாள் நிறைய டெக்னிக்ஸ் புதுசாக உருவாகிட்டே இருக்கும். சிலம்பக்கலை 6 மாதம் நல்ல முறையில் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த கராத்தேவில் பார்த்தீங்கன்னா கட்டான்னு ஒன்று இருக்குது. கட்டான்றது வேறு ஒன்றும் இல்லை, கற்பனை சண்டை, இமேஜினரி ஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த
அந்த முறையிலேயே வந்து ஒருங்கிணைஞ்சு சிலம்பத்திலேயே வந்து பயிற்சிகள்லாம் இருக்கும். நான் வந்து தொடர்படுத்தி காட்டுறேன், பார்க்கலாம். கட்டா பயிற்சின்னு சொன்னீங்க, அந்த சிலம்ப பயிற்சியை கராத்தையோட ஒருங்கிணைச்சி செய்து காட்ட முடியுங்களா ஐயா? இப்போ நம்ம கராத்தே பயிற்சி வகுப்புக்கு வந்திருக்கோம். சிலம்பத்தையும் கராத்தையும் ஒருங்கிணைச்சி இப்போது செய்து காட்டுவாங்க. அஜ்மீர், கட்டாக மாதிரி அஜ்மீர். இதுவரை சிலம்பம் பற்றிய பல்வேறு தகவல்கள் கூறினீர்கள் ஐயா. நன்றி.